வணக்கம், நான் உங்கள் ஹரி விஜய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம கையில் என்ன ப்ராடக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோலி லேண்ட் லார்க் M2. ஸோ இந்த ப்ராடக்ட் தான் நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ இதை பற்றி நான் நிறைய வீடியோ நம்ம போட்டிருந்தோம். இதை பற்றி நம்ம வாங்க போகிறோம். ரொம்ப ஒரு பெரிய பெரிய யூடியூபர்லாம் யூஸ் பண்ணாது. ஸோ நமக்கு இது வாங்கணும், ரொம்ப நாள் ட்ரீம், ரொம்ப நாள் கனவு, நிறைய விஷயம் சொல்லியிருந்தோம். நம்ம இதை வாங்குறதுக்கு நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், வீடியோ போட்டிருந்தோம் 15 கிலோமீட்டர். ஸோ போயிட்டு வரதுக்குன்னா டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 ஆயிடுச்சு டைம் வந்து. ஸோ ஒரு வழியாக அதை வாங்கியாச்சு. ஸோ இதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இதை பார்க்க போகிறோம். ஸோ அந்த அன்பாக்சிங் வீடியோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஃபீச்சர் இருக்குது, இது எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது, ஸோ அதை பற்றின வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முழுக்க. ஸோ ஓகே, வாங்க பார்த்துக்கலாங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக நம்ம இருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பெல்லைக்கான தட்டி விட்டுக்கோங்க. இட்ஸ் ஓகே, பை டாட்டாங்க. ப்ரோ ஓப்பன் பண்ணிடுமா, அன்பாக்ஸ் பண்ணிடுமா? பண்ணு ப்ரோ, பார்க்கலாம். ஆல்ரெடி ரைஸாக அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே வச்சு செக் பண்ணி தான் வாங்கணும்னு சொல்லி அதனால் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஸோ பாருங்கள், இது உள்ளதான் அந்த ரிசீவர், இந்த லோகோ. இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேறு லெவலான ஃபீலுங்க. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஓப்பனாக எடுத்துருவோம். இப்போ எப்படிங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது நம்ம காட்டுற லைவாக காட்டிடுறேன். எப்படிங்க ப்ரோ, இதுதாங்க, இதுக்குள்ளே தான் அந்த இது இருக்குது. ஸோ அதை நம்ம பார்ப்போம், பொறுமையாக பார்ப்போம். ரெண்டாவது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐஃபோனுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த ஒரு டைப்-C இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ஆண்ட்ராய்டு மொபைல் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே வேறு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம், அதோடைய ரிவ்யூ பார்ப்போங்க. ப்ரோ பார்த்து ப்ரோ, மெதுவா அப்புறம் நம்ம மக்களுக்கு எதாவது சொல்ல விரும்புனீங்களா? மக்களுக்கு விரும்புறதுக்கு நீங்கள் சொன்ன போதும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில மேனுவல் கார்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹோலி ப்ரோ இருக்கிற என்னது இன்சூரன்ஸா? இல்லை, இது வந்து ஒரு வாரண்டி கார்டு மாதிரி. வாரண்டி கார்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். வாரண்டி கார்டுனா எப்படி? வாரண்டி கார்டுனா ஒரு எத்தனை மாதம்? 6 மந்த் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓ அப்படி. அதாவது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வீடியோட லாஸ்ட் எண்டில் சொல்கிறேன், நீங்களே பயந்துருவீங்க. வேறு எங்கேயும் ஆர்டர் பண்ணாதீங்க. நான் அவங்களுடைய நம்பரும் தரேன். நான் வேறு லெவலுங்க, நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க இந்த அளவுக்கு. இப்போ ஹோலி லேண்ட் மைக் இந்த ரேட்டுக்கு இருக்குதான் நீங்களே பயந்துருவீங்க, வாங்குறவங்களுக்கு ஷாக்காக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டிக்கர்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த மைக்கில் நம்ம அடாப்ட் பண்ணுற மாதிரி அதையும் நம்ம காட்டுவோம். ஸோ இது வச்சா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? அப்புறம் நல்லா இருக்குங்க, வாங்கிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு அதையும் பார்த்துருவோம். எங்களுக்கு இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியுமா ப்ரோ? தெரியல ப்ரோ. என்ன ப்ரோ, என்ன இருக்கும்? ஏதோ எங்கள் பாட்டி இந்த ஏதாவது சொல்லுவாங்கல்ல, சுருக்கு பை. அப்படி பாட்டியோட சுருக்கு பை மாதிரி இருந்துச்சு. அந்த பாட்டி பையனை திருட்டு வந்துட்டீங்க? இல்லை எனக்கு கொடுத்தாங்க. ஸோ இப்போ தான் முன்னாடி தான் அன்பாக்சிங் பண்ணுறேன். இது உள்ள என்னென்ன இருக்குன்னா, ஸோ மேக்னெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா நம்ம இந்த கேமரா போ இல்லை கேமராவில் இந்த மேக்னெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த அதில் மேக்னெட் இதாகிடுச்சுன்னா ஸோ இதில் மாட்டிக்கிட்டு இப்படி எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது தேவைப்படும். ஸோ இது கொடுத்துருக்காங்களா? இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியுமா ப்ரோ? தெரியல ப்ரோ. என்னது இதுக்குள்ளே இருக்குது? இன்னொன்று மூணாக இருக்குது, கைராக இருக்குது. இது வந்து எப்படி பாருங்க. ஓ அப்படியா? இது வந்து எப்படின்னா நம்ம இந்த கயிறு மாதிரி, அதாவது மைக் இருக்கிறது யாரும் தெரியக்கூடாதுன்னா இந்த மாதிரி ஏதாவது போட்டு கட்டியிருக்காங்க. அதனால் 2 பேரை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் எதுவும் கீழே வந்து அப்புறம் கொட்டணும் இல்லை, இந்த மேக்னெட்டுக்கு எதுக்கும் கனெக்ட் ஆகாத மாதிரி. பாருங்கள் அப்புறம் இது எப்படின்னா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டு நம்ம கழுத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ யாராச்சும் நம்ம ஒரு வெளியே இடத்துல எடுக்கிறோம்னாலும் கூட யாருக்கு தெரியாத மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும். காட்டுறேன், லைவாக காட்டுறேன். அப்புறம் எத்தனை கொடுக்கு? 2 கொடுத்துருக்கோங்க. இப்போ நம்ம 2 பேர் பேசுகிறோம்னா இந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் அதோட ரிவ்யூக்கு அதுவும் காட்டுறேன். 2 கொடுத்துருக்கேன் ப்ரோ, பார்த்துக்கோங்க. போடுறீங்களா ப்ரோ? கழுத்தில் கொடுங்க, போட்டு பார்ப்போம். என்ன ஆசைக்கு தான் காட்டும். அப்புறம் நம்ம சேனல் ஏதாவது சொல்லுங்கள், அமைதியாக உட்காந்துருக்கீங்க. நம்ம சேனலுக்கு எல்லா விதத்தில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு இந்த இது கொடுத்துருக்காங்க நம்ம கேமராவுக்கும். ஸோ கோப்ரோவுக்கும் அடாப்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்லது தான். அதே மாதிரி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த நாய்ஸ் சவுண்டெல்லாம் கேட்காத அளவுக்கு இருக்கிறதுக்கு இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி. இந்த மாதிரி எப்படி காது அடைக்கணுமோ? இல்லை, அந்த மைக்கு உள்ள அந்த காற்று அதிகமாக அடிக்கும்ல, அப்போ அந்த இறைச்சல் சவுண்டு வராமல் இருக்கிறதுக்கு இந்த உள்ள மைக்கு உள்ள ஃபிக்ஸ் பண்ணி இதில் ஃபிக்ஸ் பண்ணோம்னா அது உள்ள கேட்காது. அந்த காற்று சவுண்டு அதெல்லாம் கேட்காது. அப்படியே அடாப்ட் ஆகிக்கிறது இல்லையே. அதாவது 1க்கு 2 கொடுத்துருக்காங்க, நல்ல யூஸாக தான் இருக்குது. அதே மாதிரி வேறு என்னென்னு பார்த்துருக்கீங்கன்னா, வர மாட்டேங்குது.
சில்க் பையில் கூட வந்துடும். இன்னும் இது பார்த்தீங்கன்னா டேட்டா கேபிள் சார்ஜர், அந்த இதுக்கு சார்ஜர். ஸோ இது நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நான் வந்து பேசிகிட்டு இருக்கிற மைக் இந்த மைக் இந்த இதில் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் அன்பாக்ஸ் இதில் இவ்வளோ தான் இருக்குது, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ இதோடைய ரிவ்யூ எப்படின்னு பார்ப்போம், இதோடைய சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு அதை செக் பண்ண பார்ப்போம். அப்புறம் இதெல்லாம் எடுத்து வச்சுருங்க. சரி. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணுவோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோன்னா இந்த லைட் எரியும், பிளிங்க் ஆகும். ஸோ இதில் சார்ஜ் இருக்குது அது காட்டும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதாங்க அந்த மைக்கு, நம்ம ரொம்ப நாள் ஆசைப்பட்ட மைக்கு இதுதான். இது இந்த இடத்துல இப்படி அடாப் ஆயிடுச்சா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதே தெரியாது, அந்த மாதிரி அடாப் ஆகிக்கணும். ஆனால் கொஞ்சம் கரெக்டும் போது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு அதை ஒன்றில் வச்சுருங்க. ஸோ இது இந்த மாதிரி இப்படி எடுத்து நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி இது வந்து ரிசீவர். இது வந்து பார்த்திங்கன்னா ரிசீவர் அந்த மாதிரி தான். இது வந்து கேமராக்கும் கோப்ரோக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நம்ம கோப்ரோக்கு யூஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அதோட தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுவோம். ஸோ இப்போதைக்கு இந்த மைக் எப்படி வேலை செய்யுது, இதோடைய ஆடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்க அந்த வாய்ஸுக்கும் இதுக்கப்புறம் நான் பேச போகிற வாய்ஸுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ இது வந்து நம்ம இப்போ ஐஃபோனில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஐஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இதை நான் கனெக்ட் பண்ணுறேன். இதை கனெக்ட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. எஸ், ஆட்டோமேட்டிக் கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு மேக்னெட் இருக்குது. இதை எடுத்துகிட்டு இப்படி யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி பேசுகிற ஆடியோக்கு இப்போ பேசுகிற ஆடியோக்கு வித்தியாசம் தெரியும். வணக்கம், நான் உங்கள் விஜய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரோ நீங்கள் எதாவது சொல்கிறீங்களா? சொல்லுங்கள் ப்ரோ. என்ன சொல்லுங்கள்? சேனலுக்கு எதாவது சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு கேட்குதுன்னு சரியாக தெரியல. அதேமாதிரி இதில் இன்னொரு பட்டன் இருக்குது. நம்மளை சுற்றி ஒரு சில நாய்ஸ் சவுண்டெல்லாம் கேட்டுட்ருக்கோம். இந்த பட்டன் கிளிக் பண்ணோம்னா க்ரீன் கலரில் லைட் எரியும். ஸோ இந்த க்ரீன் கலரில் லைட் எரியுது. இப்போ நான் பேசும்போது இந்த ஆடியோ குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். அதாவது நம்ம பேசும்போது அமைதியாக இருக்கும். இப்போ நான் அமைதியாக இருந்தேன்னா சுற்றி இருக்கிற சவுண்டெல்லாம் கேட்கும். ஸோ அதனால் இந்த ஃபியூச்சர் நல்லாமே இருக்குது. இது எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் நல்லா ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் கேட்கும்னா இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதோடைய வீடியோ உங்களுக்கு எடுத்து போகிறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இட்ஸ் ஓகே. பார்த்துங்க, இதாங்க நம்மளுடைய ஆடியோ குவாலிட்டி. இந்த ஆடியோ குவாலிட்டி நம்ம எங்கே வச்சு பேசினாலும் கொஞ்சம் கிளாரிட்டியாக நல்லா தெளிவாக இருக்கும்னு சொன்னாங்க. இட்ஸ் ஓகே, பார்த்துக்கலாங்க. அதே மாதிரி இது எங்கே யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஓகே இதை எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம இந்த மைக்கில் ஈஸியாக இந்த சட்டரில் அடாப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நீட்டாக இருக்குது. ஒரு பட்டன் சைஸ் தான் இருக்குது. ஆனால் இவ்வளோ இந்த வேர்ல்டுலேயே ஒரு ஸ்மால் மைக்ரோஃபோன் மைக்குன்னு அது இதுதான் இருக்கிறதே தெரியல. நல்லா பேசிக்கலாம், எங்கே போனாலும் அழகாக மோட்டோ விளாக்கலாம், ஈஸியாக எடுத்துக்கலாம், மொபைலையும் எடுத்துக்கலாம். இட்ஸ் ஓகே, அவ்வளோங்க. இதில் இருக்கிறது ப்ராடக்ட் எல்லாமே இது இவ்வளோ தான் இருக்குது. அவ்வளோதானே ப்ரோ? இட்ஸ் ஓகே, பார்த்துக்கலாம். அதே மாதிரி இது எவ்வளோ தூரத்துக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கை சட்டையில் மாதிரி கிளம்பிட்டோம். ப்ரோ அப்படி கரெக்டாக எடுங்க. முடிஞ்சால் கொஞ்சம் ஜூம் பண்ண பாருங்கள். நான் இப்போ போகிற இடம் உங்களுக்கு தெரியாது எங்கே போய் பேசுகிறேன்னு சொல்லி. ஸோ பேசுகிறதுலாம் நல்லா கிளாரிட்டியாக தெரியும். இப்போதான் நடந்து போயிட்டுருக்குறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு தெளிவாக தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த அளவுக்கு இவ்வளோ தூரம் வந்துருக்குறோம். இவ்வளோ தூரம் வந்து அந்த பையன் அங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான் நம்ம ஃப்ரெண்டு. ஆனால் இங்கே நான் பேசுகிற சவுண்டு அங்கே வரைக்கும் தெளிவாக கேட்குதுன்னா அது வேறு லெவலான ஒரு என்ஜாய்மெண்ட்டுங்க. ஆனால் இந்த மைக் இந்த அளவுக்கு ஒரு வருத்தம்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பேசுன்னு தெரியல, வளரிக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கிறேன், மைக் அவ்வளோ தூரம் தெளிவாக கேட்குது. ஏன்னா பார்த்தா உங்களுக்கே தெரியும். இட்ஸ் ஓகே, பாய். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பெல்லைக்கான தட்டி விட்டுருக்காங்க. அவ்வளோதாங்க. இந்த ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு அதே மாதிரி மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணி. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சொன்னா நீங்களே பயந்துருவீங்க. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 14,000 சம்திங் 13,000. இதுக்கு முன்னாடி வாங்கினவங்க ரிவ்யூ அதே தான் 14,000 13,000. ஆனால் நம்ம இது எவ்வளோக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக நீங்கள் நம்ப மாட்டீங்க. இது 10,000க்கு 100 ரூபா கம்மியாக தான் போட்டு வாங்கியிருக்கோம். ஏன்னா அவ்வளோ தூரம் நல்ல ஒரு குவாலிட்டியாக. இது எங்கே வாங்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடியில் இருக்கிற ஒரு மான்சா ஃபோட்டோ ஸ்டாப் அந்த கலாம் வாங்கியிருக்கோம். இது மாதிரி கோப்ரோ கேமரா வாங்கியிருக்கோம். ஸோ அந்த கலர் தான் இது வாங்கியிருக்கோம். இது 10,000க்கு ஒர்த்தான எப்படி கேட்டிங்கன்னா நம்ப மாட்டீங்க. ஏன்னா இது 10,000க்கு எல்லாம் கிடைக்காது ப்ரோ, நீங்களே சொல்லுவீங்க. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், என்னோட நம்பர் கொடுக்குறேன், மறக்காமல் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. அதை நம்ம பேர் சொல்லி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் இருக்குது. 10,000க்கும் போது நம்ம பேர் சொல்லும்போது கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. அதே மாதிரி நிறைய கேமரா ரெண்ட் அதெல்லாம் அவங்க கையில் எடுத்துக்கலாம். இட்ஸ் ஓகே, பார்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. ஸோ இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் எடுக்குதுன்னு சொல்லி அதையும் நம்ம பார்த்துடலாம். இட்ஸ் ஓகே, பாய். அவ்வளோதானா ப்ரோ? ஸோ அவ்வளோதான். மைக் உள்ளே வச்சுருவோம். நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம இதை ஆன் பண்ண வேண்டியதில்லை. எடுத்து நம்ம கலரில் மாட்டி யூஸ் பண்ணிக்க வேண்டியது. அந்த மொபைல் ஒரு சொருக வேண்டியது. அவ்வளோதாங்க.